ஆதார ஓரசைவை மானுடத்து முதற்குரலை தன்னுள்ளே சொல்லாக்கி வடிவமைத்து தக்க வைத்த என் தமிழே, இயல்பான பெருமொழியே, உன்னை இருகரம் கூப்பி வணங்குகின்றேன். கலையும் இலக்கியமும் காலத்தின் கண்ணாடிகள். கண்டிப்பா கலை ஒரு மனிதனை ஆற்றுப்படுத்தி மேம்படுத்தும். அந்த வகையில சிறுவாணி இலக்கிய திருவிழா மூலம் இப்ப அடுத்த தலைமுறை உங்களை கலையின் மூலமாக உங்களை மேம்படுத்துவதற்காக சிறுவாணி இலக்கிய திருவிழா கொண்டாடக்கூடிய பள்ளி கல்வித்துறை மற்றும் மாவட்ட நூலகம் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு குழுமி இருக்கும் ஆன்றோர்கள், சான்றோர்கள், மாணவ கண்மணிகள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வணக்கங்கள். நீங்க காலைல தண்ணி குடிச்சிங்களா? இப்ப கூட குடிச்சிருப்பீங்க இல்லையா? மூச்சுட்டீங்களா? சுவாசம் இப்ப கூட 7 செகண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா மர்கையா. தினம் மண்ணில் நடக்கிறோம். இதெல்லாம் நமக்கு சொந்தமா? இந்த பூமி நம்முடைய சொத்தா? ஆமாவா இல்லையா? பதிலே இல்லையே. சாப்பிட்டு உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு, ஸோ எங்களுக்கும் உண்டு அப்படிங்கிறீங்களா? சரி, ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஆரம்பிக்கலாம். எல்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எழுந்துங்க, ஸ்டாண்ட் அப், ஒரு ஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். என்னன்னா நான் சொல்றதுக்கு மாத்தி பண்ணணும். ஓகேவா? நில்லுங்கன்னா உட்காரணும், உட்காரணும்னா நில்லுங்க. கொஞ்சம் என்ன ஆகுன்னா இந்த தூங்கிட்டு இருந்தோம்னா தட்டி எழுப்பிக்க போறோம். அவ்வளோதான். ஓகேவா? நில்லுங்க. கரெக்ட். நில்லுங்க, உட்காருங்க. ஒரு சிலர் நீ அலட்டாவே இல்லை, அலட்ட ஆறுமுகமா இருக்கணும் சொல்லிட்டேன். ஓகேவா? சரி, நீ உட்காந்துக்கலாம். ஏன்னா கொடுக்குற நேரமே 30 நிமிஷம். அதுலயும் விளையாண்டோம்னா போயிடும். தேங்க்யூ ஆல். இப்ப எல்லாத்துக்கும் தூக்கம் போயிடுச்சா? ஃப்ரெஷ் ஆயிட்டீங்களா? ஓகே. இந்த பூமி நமக்கானதா? இல்ல இல்ல, ஒரு அழகான பழமொழி உண்டு. என்ன அப்படின்னா, மூதாதையர்கள் நமக்கு விட்டு சென்றிருந்தாலும் இந்த பூமி நமக்கானது அல்ல. நம் பிள்ளைகள் கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கடன் வாங்கியிருக்கோம். ஸோ இது கடன் வாங்கிய ஒரு பூமி. கடன் வாங்கினா திருப்பி கொடுக்கணுமா இல்லையா? இல்லை மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துடலாமா? கடன் வாங்கினா திருப்பி கொடுக்கணும்ல. ஆனால் திருப்பி கொடுக்கும்போது வட்டி போட்டு கொடுப்போம். ஆனால் கடன் வாங்கிட்டு அதை இவ்வளோ நாசப்படுத்திட்டு இருக்கோம். பூமியை அடுத்த தலைமுறைக்கிட்ட இருந்து கடன் வாங்கிட்டு அதை திருப்பி எப்படி கொடுக்க போறோன்னு தெரியல. அதனால நாம் விட்டு செல்லும் பூமி அப்படிங்கிற தலைப்புல தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச போறேன். மனிதன் எப்படி தோன்றினான்? கடவுள் தான் படைச்சாருங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நீங்களா படிக்கிற ஸ்டூடெண்ட், பரிணாம கொள்கை தெரியும் இல்லையா? படிச்சிருக்கீங்களா? சயின்ஸ்ல, சோசியல் சயின்ஸ்ல எல்லாம் எப்படி உலகம் தோன்றியது? பெருவெடிப்பு கொள்கை. ஸ்கூல் குழந்தைங்களே இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுவாங்க தெரியுமா? உங்ககிட்ட பயங்கரமா எதிர்பார்க்கிறேன். கொஞ்சம் டீச்சர் இல்லையா, அதனால கேள்வி வைக்கிற புத்தி கண்டிப்பா இருக்கும். கேட்பேன், ஆனா பதில் சொன்னா திட்டவல்ல மாட்டேன். ஓகேவா? பெருவெடிப்பு கொள்கை அப்படிங்கிறது மூலமா இந்த உலகம் உருவாச்சு. 450 மில்லியன் கோடி வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சூரியன் மட்டும் பயங்கரமான நெருப்பு கோலமா இருந்துச்சு. அதுல இருந்து ஒரு துண்டு மட்டும் படீர் வெடிச்சு வந்துச்சான். வெடிச்சு வந்து என்னாச்சு அப்படின்னா அதுவும் நெருப்பு கோலமாகத்தான் இருந்தது. பல மில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா அதனுடைய மேல் பகுதி குளிர்ந்தது. குளிர்ந்து அங்க வாயுக்கள் உருவாச்சு, கேஸ். என்னென்ன கேஸஸ் படிச்சிருக்கோம் இல்லையா? ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், அது எல்லாம் கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே. அதுல 2 மூலக்கூறுகள் என்னென்ன? H2O, என்னது? வாட்டர். அந்த ஹைட்ரஜன் 2 பங்கும் ஆக்சிஜன் 1 பங்கும் சேர்ந்து நீர் என்ற மூலக்கூறு உருவாச்சு. அந்த நீர் தான் முதல்ல, அப்புறம் அப்படியே கடல்களாக, பெருங்கடல்களாக உருவாகி நீரில் தான் முதலில் ஒரு உயிரி தோன்றுச்சு. அதுக்கப்புறம் கடகடன் எல்லா வளர்ச்சி வந்துருச்சா? மனுஷன் நம்ம டக்குன்னு வந்துட்டோமா? கிடையவே கிடையாது. பல பரிணாம வளர்ச்சி கிடையில. இயற்கை என்ன பண்ணுச்சு அப்படின்னா தப்பி பிழைத்தவை மட்டும்தான் இங்க வாழும். எல்லாத்தையும் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல ஒவ்வொரு உயிரினங்களாக படிப்படியாக உருவாக்கி கொண்டே வந்துச்சு. அதுல எது தகுதி இருக்கோ இந்த பூமியில தப்பி இருக்கும், மற்ற உயிர்கள் அழிஞ்சு போயிடும். இப்படியே நடந்துட்டு இருந்து
பூமி என்ன பண்ணுச்சு, ரொம்ப புத்திசாலித்தனமானது. ஒரு லிமிட்டுக்கு மேல ஒரு உயிர் போச்சு அப்படின்னா உயிர் சங்கிலி அப்படின்ற ஒன்று, உணவு சங்கிலி, அது மூலமா எந்த உயிர் பெருகுதோ அதை கட்டுப்படுத்திடும். ஆனா இயற்கை ஒரு இடத்துல யோசிக்காம விட்டுருச்சு. யாரை உருவாக்கும் போது? மனுஷங்கிற இந்த ஒரு விலங்கு, நாமளும் விலங்கு தான், இந்த விலங்கை உருவாக்கும் போது கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துருச்சு. நீங்க சாப்பிட்டுட்டு தயிர் சாப்பாடு சாப்பிட்டு தூங்கின மாதிரி பூமியும் அந்த நேரத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் அசந்துருச்சு. என்ன பண்ணிட போது இந்த விலங்குன்னு கொஞ்சம் அசால்ட்டா இருந்துருச்சு. இந்த மனிதன் எல்லாரையும் போல ஆரம்ப கட்டத்தில் 4 காலில் தான் நடந்துட்டே இருந்தான். சின்ன 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 பரிசோதனை முயற்சிகள் வரும்போது போனா போதுன்னு இந்த உயிரினத்துக்கு ஒரு பர்மிஷன் கொடுத்தது. கீழே இருக்கிற கால் 2ம் இப்படி அப்படியே மேலே தூக்கி கைகளாக பயன்படுத்த ஆரம்பித்தான் மனிதன் எனும் விலங்கு. கைய ஆரம்பிச்சிட்டானா. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உண்பதும் உறங்குவதுமே அன்றி வேறொன்றொரியேன் பராபரமே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. அதுக்காக வேட்டையாடணும், இனப்பெருக்கம், பசியும் காமமும் மட்டும்தான் ஆதி மனிதனுடைய முக்கியமான விஷயமா இருந்தது. அப்போ வேட்டையாடுறான், பச்சையா விலங்குகளை சாப்பிடணும். அந்த பச்சையான விலங்குகளை மென்னு சாப்பிட்டு அது ஜீரணமாக அவனுக்கு பல மணி நேரங்கள் பிடித்தது. பச்சையா கறி சாப்பிட முடியுமா? இப்ப நாம சாப்பிட மாட்டோம். அப்ப அதுக்கேத்த மாதிரி அவனுடைய செரிமான உறுப்புகளாகட்டும், அந்த தாடை அமைப்புகள் எல்லாமே இருந்துச்சு. இப்ப என்னாச்சுன்னா கை வந்துருச்சு இல்லையா, யோசிக்க ஆரம்பிச்சான். முதல்ல அவன் கண்டுபிடிப்பு என்ன செஞ்சான் தெரியுமா? சோசியல் சயின்ஸ்ல படிச்சது தான் கேட்கிறேன். முதல்ல அவனுடைய கண்டுபிடிப்பு நெருப்புக்கு முன்னாடி கல்லை கருவிகளாக பயன்படுத்தினான். கல்லு, எலும்பு இதையெல்லாம் நல்லா கூர்த்திட்டு அதை என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? ஆயுதங்களா பயன்படுத்தினான். கஷ்டப்பட்டு வேட்டையாடி உணவு சங்கிலிலும் பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் இடையில் இருந்தா இப்ப என்ன ஆகி போச்சு அப்படின்னா ஆயுதத்தை வைத்து கொடிய விலங்குகளை கூட தாக்க ஆரம்பிச்சான். இப்போ ஒரு படி மேல வந்தாச்சு. அடுத்தபடி எப்படியோ நெருப்பை கண்டுபிடிச்சாச்சு. அதான் படிச்சிருக்குமே, சிக்குமுக்கி கல்களை உரசும் பொழுது நெருப்பு தோன்றியது. அப்ப அந்த நெருப்பு அவன் எப்படி பயன்படுத்தினா அப்படின்னா அதை முதல்ல வேட்டையாடத்தான் பயன்படுத்தினா. இப்ப குழுவா விலங்குகள் இருக்கு அப்படின்னா அதை வேட்டையாடுறதுக்கு அங்க இருக்கிற புல்களை செடிகளை எல்லாம் எரிச்சு விட்டுருவான். அப்ப அந்த விலங்கு என்ன ஆகும்? நெருப்புல பட்டு கருகி செத்து போயிடும். அப்ப அதை எடுத்து சாப்பிட்டு பார்த்தான், பச்சையா சாப்பிட்டு பார்த்தான். இப்ப என்னாச்சு? நெருப்புல வாட்டி, நம்ம இப்போ சிக்கன்லாம் சாப்பிட்றோம்ல அது மாதிரி நெருப்புல வாட்டி சாப்பிடும்போது அவனுக்கு அந்த வித்தியாசம் புலப்பட்டது. எளிதில் செரிமானமாச்சு, எளிதில் மெல்ல முடிஞ்சிச்சு. இப்போ நெருப்புன்னு அடுத்த இது கண்டுபிடிப்பு அடுத்த கட்டத்துக்கு போச்சு. முதல்ல தேவைக்கு மட்டும்தான் வேட்டையாடினா, இன்னைக்கு பொழுதுக்கு இன்னைக்கு போதும் அப்படின்னு. இன்னைக்கு வரைக்கும் விலங்குகளும் சரி பறவைகளும் சரி அந்த தேவைக்கு மட்டும்தான் வேட்டையாடுது, இறை தேடுது. மனிதன் மட்டுமே தேவையை தேடி அடுத்து சேமிப்பு அப்படிங்கிற உள்ள போனான். சேமிப்பு வர ஆரம்பிச்சுதா. அப்ப என்ன ஆரம்பிச்சு? அப்பதான் அது வரைக்கும் பொது இதா இருந்தது தனி உடைமை, என்னுடைய வீடு, என்னுடைய நிலம், என்னுடைய உணவு, என்னுடைய, இப்படி தனி உடைமையா மனிதன் மாற ஆரம்பிச்சான். அப்பங்கூட இயற்கையிலிருந்து பெருசா விலகி போல ஓரளவுக்கு. அடுத்து விவசாயம் வந்தது, நம்ம படிச்சிருக்கோம். ஆற்றங்கரை ஓரத்துல ஹரப்பா மெஹஞ்சதாரோல இருந்து எல்லா யூப்ரட்டிஸ் டைகிரிஸ் எல்லா நாகரிகங்களும் வந்துச்சு. விவசாயம் வேட்டையாடியிலிருந்து அடுத்த கட்டமாக விவசாயத்துக்குள்ள உள்ள போனா. அப்படி இங்க போயும் இப்பதான் என்னாச்சு? இனக்குழுக்கள் இப்படி பல அப்படியே மாற்றங்கள் வந்ததோ. அப்பையும் அவன் இயற்கை விட்டு விலகவே இல்லை. இப்போ உணவு சங்கிலியில முதலிடத்துக்கு வந்துட்டான். எப்பையும் அவனுடைய இடத்தை அங்கு உறுதிப்படுத்துவதற்காக அவனுக்கு மிகவும் பயன்பட்டது மொழியின் கண்டுபிடிப்பு. அது வரைக்கும் எப்படி பேசிட்டு இருப்பாங்க? இப்ப பாறை ஓவியங்கள் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே ஒன்னா ஓவியங்களா வரைவாங்க, இல்ல சைகை. நான் இப்ப இங்க வந்துட்டு இப்படி பேசினா நான் என்ன பேசுறேன்னு புரியுமா? தூர்தர்ஷன்ல இந்த செய்திகள் போடுவாங்க, ஒருத்தர் சொல்லிட்டு இருப்பாங்க, அவங்க இப்படி பண்ணுவாங்க, நமக்கு அது என்னன்னே புரியாது. அப்ப அப்படி சைகையில் இருந்தவனுக்கு மொழி மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருந்தது. மொழியோட கண்டுபிடிப்பு உணவு சங்கிலி அவனை உச்சத்திலேயே இன்று வரை தொடர அனுமதித்தது. அப்பையும் இயற்கையிலிருந்து பெரிதா விலகி வரல.
எந்த இடத்துல இயற்கை காப்பு வச்சான் தெரியுமா? தொழிற்புரட்சி. தொழிற்சாலைகள் உருவாக உணவுக்காக மட்டும் அழிக்கப்பட்ட விளைநிலங்களை ஏராளமான அளவு காடுகளை அழிக்க ஆரம்பிச்சான். ஒரு காடழிஞ்சா என்ன ஆகும்? காடழிஞ்சா என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். வெறும் மரங்கள் மட்டும் அழியுமா? வேற என்ன ஆகும்? அங்க இருக்கக்கூடிய உயிரினங்கள், பறவைகள், பாலூட்டிகள், விலங்குகள் எல்லாமே அழிஞ்சு போகும்ல. ஆனா அதெல்லாம் மனுஷனுக்கு தோணவே இல்லை. ஆனா நமக்கு இருக்கிறது என்னன்னு சொல்லிக்கிறோம்? ஆறாம் அறிவு, பகுத்தறிவு அப்படிங்கிறோம். இப்ப காடுகளை பெரும் அளவு அப்பதான் அழிக்க ஆரம்பிச்சான். விலங்குகளும் அழிஞ்சது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த 200 வருடங்கள்ல தான் மிகப்பெரிய காடழிப்பு நடந்திருக்கு. 77,877 உயிரினங்கள் இதுவரைக்கும் இந்த 200 ஆண்டுகளுக்குள்ள அழிஞ்சு போயிருக்கான். 200 ஆண்டுகள். தொழிற்புரட்சி, தொழிற்புரட்சிக்கு அடுத்து தகவல் தொழில்நுட்பம், இப்போ நானோ டெக்னாலஜி. இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் என்ன ஆகுது அப்படின்னா, மனிதன் நுகர்வோர் ஆசை தன்னுடைய வசதிகளை பெருப்பதற்காக, பெருக்கிட்டே போறதுக்காக சுற்றி இருக்க எல்லாத்தையுமே அழிக்க ஆரம்பிச்சான். அதனால் நாடு பிடிக்கும் ஆசை, முதல் உலகப் போர். அடுத்து வினையா வந்துச்சு இரண்டாம் உலகப் போர். இரண்டாம் உலகப் போர்லாம் படிச்சிருக்கீங்கல்ல? ஒரு நாட்டு மேல குண்டெல்லாம் கூட போட்டாங்களே. அப்ப என்ன பண்ணாங்களா? பெரிய பெரிய நாடுகள்லாம் ரொம்ப நாள் போர் நடக்குன்னு ஏகப்பட்ட ஆயுதங்களை, மருந்துகளை எல்லாம் தயாரிச்சாச்சு. போர் சமாதானம் ஆயிடுச்சு. இப்ப இந்த மருந்தெல்லாம் என்ன பண்றது? என்ன பண்ணலாம்? மண்ணை தோண்டி அப்படியே குழி தோண்டி புதைச்சிருவாங்களா? அவனுக்கெல்லாம் பண அரக்கணுகள்ல. பார்க்குற எல்லா பொருளுமே அவனுக்கு டாலர்களாக மட்டும்தான் தெரியும். மனுஷனா தெரியும். மரத்தை பார்த்தா நம்மளாம் மரம்போம், இது எத்தனை வருட மரமோன்னு பார்ப்போம். ஆனா அவன் மட்டும் இது எத்தனை டாலர் மதிப்புடையதோன்னு பார்க்கக்கூடிய பணக்கார நாடுகள் இந்த மருந்தை என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அப்பதான் பூச்சிக்கொல்லி மருந்துகள் தயாரிச்சாங்க. அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் தயாரிச்சு இருக்கவே இருக்கு. எந்த நாடுகளுக்கு கொடுப்பாங்க? எளிய நாடுகளுக்கு. அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை விவசாயத்துக்கு பயன்படுத்துங்க. உங்களுடைய மக்கள் தொகை அதிகமாயிருச்சு, இதை பயன்படுத்தினீங்கன்னா விளைச்சல் அதிகமாகும். பசுமை புரட்சி, வெள்ளை புரட்சின்னு ஏகப்பட்ட புரட்சிகளை சொல்லி அதை பூரா நம்ம தலையில கட்டிட்டாங்க. யாருக்குமே அந்த பூச்சிக்கொல்லி மருந்தோட வீரியம் தெரியவே இல்லை. அது அவ்வளவு கொடூரமானதா அப்படின்னு யாருக்குமே தெரியல. அதை முதலில் ஒரு பெண்மணி சொன்னாங்க. யாருன்னு தெரியுமா? யாருக்காவது? அவங்களுடைய ஒரு புத்தகம் இன்னைக்கு அரவிந்த் சாமி சொன்ன உடனே அடிச்சு பிடிச்ச ஒரு புக் எல்லாரும் வாங்கினாங்க தெரியுமா? அது கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் விற்குதுங்கிறாங்க. ஆனா இந்த புத்தகம் ஒரே ஒரு உண்மையை பேசியது. அந்த புத்தகத்தை பத்தி யாருக்காவது தெரியுமா? காலையில் ஒருத்தர் பேசியிருப்பாங்க இல்லையா, இன்னும் பிறவாத தலைமுறைக்காகன்னு சதாசிவம் அப்பா பேசினாங்க இல்லையா? அப்ப அதுல கவனிச்சிருந்தீங்கன்னா இப்படி இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. ரேச்சல் கார்சன் அவங்க எப்படி இதை கண்டுபிடிச்சாங்கன்னா, மௌன வசந்தம் அப்படின்ற ஒரு புத்தகம் படிச்சிங்கன்னா உண்மையிலேயே நெஞ்சமெல்லாம் பயங்கரமா பதபதைக்கும். அப்படி ஒரு மோசமான சமூகத்துல நாம வாழ்ந்துட்டு இருக்கோமா அப்படின்னு. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ரசாயன மருந்துகளை எல்லாம் பயன்படுத்தி இருக்காங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய பறவை இனங்கள் எல்லாமே, பூச்சிக்கொல்லி மருந்துனா பூச்சி தானே கொல்லணும், ஆனா எல்லாத்தையும் சேர்த்து கொண்டிருக்குது. அப்ப அவங்களுடைய ஃப்ரெண்டு ஓல்கா அப்படிங்கிறவங்க ஒரு கடிதம், பத்திரிகைக்கும் இவங்களுக்கும் ஒரு கடிதம் எழுதினாங்களாம். பறவைகள் பாடாத வசந்தம் எங்களுக்கு தேவையே இல்லை, அது பறவைகளை அழிச்சிருக்கு இந்த பூச்சிக்கொல்லி மருந்து. அப்பதான் இவங்களுக்கு அந்த பூச்சிக்கொல்லி மருந்தோட வீரியம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க நிறைய ரிசர்ச் பண்ணி பார்த்தா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதே மாதிரி வியட்நாம் போர்லையும் சரி, மேல இருந்து அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை வான்வெளியாக தூவி விட்டுருக்காங்க. தூவி விடும் பொழுது அது என்னாகும்? மேல இருந்து விடுற அந்த பூச்சிக்கொல்லி மருந்து நேரா எங்க போகும்? எங்க போகும்? மண்ணுக்கு போகும். மண்ணோட நின்றுமா? கிடையாது. அதுக்கப்புறம் நிலத்தடி நீருக்கு போய் சேரும். அப்ப அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் மண்ணை மலடாக்கியது, நிலத்தடி நீரை என்னாச்சு? விஷமாக்கியது, காற்றையும் சுவாசிக்க தகுந்ததாக இல்லாமல் மாற்றிவிட்டது. இதையெல்லாம் அவங்க எழுதி அந்த புத்தகமா வந்ததுக்கு அப்புறம்
படித்து அதிர்ந்து போயிட்டாங்க நிறைய பேர். அதுக்கப்புறம் தான் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துறதுல ஒரு தடை விதிச்சாங்க. இவங்க எல்லாரும் இப்படி பேசி அதுக்கப்புறம் நம்ம நிறுத்தினோமா அப்படின்னு கேட்டா நம்ம நிறுத்துவோம். ஏன்னா புக்கு படிக்கிற பழக்கமே நம்மகிட்ட இல்லை. புக்கு படிக்கிறவங்களுக்கு தெரியும், தெரியாது. நம்மளை சுற்றி என்ன நடக்குது தெரியாது. நமக்கு ஒரு ரீல்ஸ் போட்டோம் அப்படின்னம்னா உலகமே மறந்து போயிடும். நம்மளை டைவர்ட் பண்ணுறதுக்கு எண்ணற்ற விஷயங்களை கையில் வச்சுருக்காங்க. ஜாதி, மதம் இதையெல்லாம் கையில் எடுத்துட்டோம்னா சுற்றி இருக்கிற எல்லாமே நமக்கு மறந்து போயிடும். அடிச்சுக்கிட்டு உதச்சிக்கிட்டு சேர்த்துட்டு இருப்போம். சைலண்டாக இங்கே வேற விஷயம் நடந்திருக்கு. அதே மாதிரி உலக நாடுகள்லாம் ரேச்சல் கார்சன் சொன்னாங்களா, ஒரு ஆண் எழுதுனா என்ன சொல்லுவாங்கன்னா அவன் அறிவியலாளர் கிடையாது, அவனுடைய தகவல்கள் எல்லாமே தவறானவைம்பாங்க. ஒரு பெண்ணை அவனை எவ்வளோ அசிங்கப்படுத்துவாங்க தெரியுமா? இவ கல்யாணமாகாதவ, குழந்தையை பெத்துக்காதவ, இவளுக்கு என்ன இந்த உலகத்தை பத்தி அக்கறை? இவ என்ன அறிவியல் ஆராய்ச்சியாளரா? இவ ஒரு பைத்தியகாரி. கடைசியா இவ ஒரு பைத்தியகாரி. இப்படியெல்லாம் அவள் மேல் பட்டங்கள் சுமத்தினாங்க. அதை பத்தியெல்லாம் அவங்க கவலைப்படலை. ஆனா அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அந்த புத்தகம் ஏற்படுத்தியது. இப்ப மண்ணை நம்ம ஐம்பூதங்களையுமே சுத்தமா கெடுத்தாச்சு. அடுத்து நீரை எப்படி கெடுத்திருக்கோம் தெரியுமா? அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் நம்ம கோயம்புத்தூர்லயே சொல்லலாம். பவானி ஆறு மாசடைந்து அது மீட்ட வரலாறை படிச்சு பாருங்க. முருகவேல் ஒரு புத்தகம் எழுதியிருப்பாரு. அந்த புத்தகம் படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி அதை மாசுபடுத்தினாங்க, நாம எப்படியெல்லாம் போராடி மீட்டோம். அப்ப யாரோ ஒருத்தங்க குரல் கொடுக்க இருக்காங்க, மீட்ட முடியுது. ஆனா உங்களை மாதிரி ஆட்களும் குரல் கொடுத்தா மட்டும்தான் இந்த உலகம் மாற்றம் பெறும். உங்களை மாதிரியே உங்க வயசுல இருக்கக்கூடிய ஒரு பெண் இயற்கைக்காக குரல் கொடுத்தாங்க தெரியுமா? உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் அப்படின்னு ஐநா சபையில குரல் எழுப்புனாங்க. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? நீங்கெல்லாம் வயசாகி செத்து போவீங்க, நாங்க மட்டும் காலநிலை மாற்றத்தால செத்து போகணுமோ அப்படின்னு கேள்வி எழுப்புனாங்க. ஒரு பெண் தெரியுமா? யார் அந்த பெண்? யாராவது தெரிஞ்சவங்க? கிரெட்டா துன்பர்க். பள்ளி சிறுமி தான். அவங்களை கிளாப் பண்ணிடலாமா? ஏன்னா அவங்களாவது இளைய தலைமுறை தெரிஞ்சு வச்சிருக்கா. அப்படி அந்த பெண் உங்களை மாதிரியானது தான். இங்க ஒரு வீடியோ பார்த்தாங்க, அவங்களுக்கு மனசு பதச்சு போச்சு. இப்படி உலகத்தை அழிவோட விளிம்பி கொண்டு போயிருக்கிறீங்க, இனி எதுக்கு நான் ஸ்கூலுக்கு போகணும், எதுக்கு படிக்கணும், எதுக்கு டிகிரி வாங்கணும் அப்படிங்கிற கேள்வியை தைரியமாக எழுப்புனாங்க. இன்னைக்கும் எந்தெந்த செயல்பாடுகள் சூழலை சீர்குலைக்குதோ அதையெல்லாம் செய்ய மாட்டாங்க. நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, வான ஊர்தியில் பயணம் செய்ய மாட்டாங்க. தொடர்ந்து வெள்ளிக்கிழமை போராட்டம்னு பாராளுமன்றத்துக்கு முன்னாடி உட்காந்து ஒரு பதாகையை தனி பெண்ணாக உட்காந்து ஏந்தி போராட்டம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க பின்னாடி எப்பவுமே தனியா இருக்கும்போது யாருமே சேர மாட்டாங்க இல்லையா? கொஞ்சம் கூட்டம் சேர்ந்து ஆரம்பிச்ச உடனே அவங்க பின்னாடி கூட்டம் சேர்ந்தது. உங்கள் வயதில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தான் மாற்றத்திற்கான முதல் வித்தை விதைச்சிருக்காங்க. உங்களால முடியுமா முடியாதா? கேள்வி கேட்கணும். அதுக்கு முன்னாடி வாசிக்கணும். பசுமை இலக்கியங்கள், இலக்கியம் நிறைய பேசுவாங்க, பேசிட்டு இருக்காங்க. பசுமை இலக்கியம்னு ஒன்று இருக்கு. பசுமை இலக்கியம்னா என்ன? நோட்டோட புக்கோட இதெல்லாம் பச்சை பச்சையா இருக்குமா? இல்லை இலதலையில புக்கு செஞ்சிருப்பாங்களா? பசுமை இலக்கியம்னா சுற்றுச்சூழலை பத்தி, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உயிரிகளை பத்தி பேசக்கூடியது தான் பசுமை இலக்கியம். அந்த பசுமை இலக்கியம் வாசிச்சிங்கன்னா உங்களுக்குள்ள ஏராளமான கேள்விகள் பிறக்கும். கேள்விகள் பிறந்ததுன்னா அதை கேட்க தொடங்குங்க, அதற்கான தீர்வுகளை தேடுவீங்க. கூட்டமாக உட்காந்து உங்களுடைய நேரத்தை எப்படியோ இன்னைக்கு இருக்கக்கூடிய இணையதளம் தான் உங்களுடைய சாதிச்ச எல்லாருக்கும் கொடுத்த அதே 24 மணி நேரம் தான் உங்களுக்கும் இருக்கு. ஆனால் நம் காலம் ஏன் விரயமாகுது அப்படின்னா, எல்லாம் வீணா போற நம்ம காலங்கள். ஒரு ரீல் பார்க்கலான்னு எடுப்போம், 1.5 மணி நேரம் இல்லாமல் இந்த மொபைல் ஃபோனை வைக்க முடியாது. அப்போ நம்மளுடைய நேரங்கள் இப்படி வீணடிக்கிறதுக்கு நீங்கள் உங்களுடைய கவனத்தை பசுமை இலக்கியம், அங்கே புக்கு வச்சுருந்தாங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். பசுமை இலக்கியங்கள் வாசிக்க தொடங்குங்கள். அடுத்து இன்னொரு உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா, ஜப்பானில் நடந்தது. மினமட்டா அப்படிங்கிற ஒரு நகரம். அந்த நகரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே கடலோரத்தில் வசிக்கிறவங்க. அவங்களோட முக்கியமான ஆதாரமே விவசாயம், மீன் பிடித்தல் மட்டும்தான். அப்போ பணக்கார அரக்கம் உள்ள வரான், இந்த மீனை பிடிச்சி விவசாயம் பண்ணி நீ காலத்துக்கு கஷ்டப்பட்டே கொண்டுருது, எப்போ உங்களை எல்லாம் பெரிய பெரிய காலேஜில் படிக்கிறது, பெரிய ஆளாகிறது, நான் இங்கே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன், உர தொழிற்சாலை,
அதில் வந்து நீங்கள் எல்லாம் வேலைக்கு சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு வேலைக்கு வேலையாச்சு, பணமாச்சு. நீங்களும் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் நமக்கு ஆசையை காட்டணும்னா ஒரே வழி, பொருளாதாரம்னு ஒன்று எடுத்துக்கிட்டா போதும், எல்லாருக்கும் ஆசை வந்துடும். அந்த ஆசையை கொடுத்த உடனே அவங்களும் அரசாங்கமும் அனுமதி கொடுத்தது. சிஸ்லோ அப்படிங்கிற கம்பெனி அங்கே முதல்ல உர தொழிற்சாலையை ஆரம்பிச்சுது. உர தொழிற்சாலையை ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணாங்கன்னா பிளாஸ்டிக் பொருட்களை தயாரிக்க ஆரம்பித்தார்கள். அந்த பிளாஸ்டிக் பொருட்கள் என்னாச்சு அப்படின்னா கடல்ல கொஞ்சம் கொஞ்சமாக கலந்தது. கடல் வாழ் உயிரினங்களுக்குள்ள அந்த நச்சு கலந்தது. அந்த நச்சு அந்த மீன், இறால் இதையெல்லாம் சாப்பிட்ட பூனைகளுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வியாதி வந்தது, டான்சிங் டிசீஸ். பூனை சும்மா கிருன்னு வந்து ஆடுமா. பூனைக்கு தானே வந்துச்சு, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆட்டை கடிச்சு, மாட்டை கடிச்சு, பூனையை கடிச்சு, கடைசியில் என்ன பண்ணுச்சு, மனுஷனையும் கடிச்சிருச்சு. மனுஷங்களுக்கும் அந்த நோய் வந்து போராடி இன்னைக்கு வரைக்கும் அந்த ஜப்பானில் டான்சிங் டிசீஸ் மினமாட்டா நகரத்தில் அந்த நோய் இருக்குது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கூகுளில் கிடைக்கும். அப்போ நீரை கெடுத்தாச்சு, மண்ணை கெடுத்தாச்சு, காற்றை கெடுத்தாச்சு, எல்லாத்தையுமே கெடுத்து வச்சாச்சு. அப்போ அடுத்த தலைமுறைக்கு நம்ம எதை விட்டுட்டு போகிறோம்? எதை விட்டுட்டு போகிறோம் அடுத்த தலைமுறைக்கு? வெறும் காங்கிரீட் காடுகளா, இல்லை பிளாஸ்டிக் நதிகளா, இல்லை தண்ணிக்கு பதிலாக தண்ணீர் கேப்சூல்ஸ் கொடுக்க போகிறோமா? எதை அடுத்த தலைமுறைக்கு நாம் விட்டுட்டு போக போகிறோம்? அப்போ நம்ம என்ன மாற்றத்தின் விதைகளாக நாம் இருக்கலாம் இல்லையா? நம்ம என்ன செய்யலாம்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. சின்ன சின்ன விஷயம்தான். என்ன கடல் இருக்கக்கூடிய ஒரு துளி தான் மிகப்பெரிய கடலை உருவாக்கும். சின்ன சின்ன செயல்பாடுகள் மூலம் மூச்சிறைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பூமி அன்னையை நாம் காப்பாற்ற முடியும். என்னென்ன செயல்கள் பண்ணலாம்? சமீபத்தில் யாராவது மரம் நட்டீர்களா? மரம் நட்டீர்களா? இல்லை. அங்கே அவங்க முனைவர் அல்ஜோதி அக்கா செஞ்சுருக்கேன்னாங்க. முதல் இது மரம் நடுவது. மரம் அரசியல்வாதி மாதிரி நட்டு வச்சுட்டு ஓடி போயிடக்கூடாது, நட்டு அதை பராமரிக்க வேண்டும். பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைச்சிருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்ச எங்கள் வயசுல எல்லாம் இங்கே ஐயா வச்சிருக்கிற மாதிரி மஞ்சப்பை தான் வச்சுருப்போம். ஆனால் இன்னைக்கு பிளாஸ்டிக் முழுக்க முழுக்க. ஸோ பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்க்கணும். அடுத்து என்னென்னா, நான் சொன்ன மிக முக்கியமான விஷயம் பசுமை இலக்கியம். பசுமை இலக்கியத்தில் தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா கையில் இருக்கும் பூமி அப்படின்னு தியோடர் பாஸ்கரன் அவர்கள் எழுதிய ஒரே புத்தகம் அத்தனை சூழல் பிரச்சனைகளையும் சொல்லக்கூடியதை வாசிக்கலாம். நம் மண்ணின் மைந்தர் கோவை சதாசிவம் ஐயா இருக்கிறாரு, அவருடைய உயிர் புதையல ஒரே ஒரு நூல் போதும் அத்தனை பிரச்சனைகளையும், அணை கட்டுவதிலிருந்து எல்லா பிரச்சனைகளையும் ஒரு பட்டியலிட்டு எழுதியிருப்பார். அந்த நூலை வாசிக்கலாம். நக்கீரன் அவர்கள் காடோடி நாவலை படித்து அழுகாதவங்களே யாரும் இருக்க முடியாது. அந்த நாவல் நக்கீரன் அவர்களுடைய நூல்களை வாசிக்கலாம். அதே மாதிரி இன்னும் ரீசண்டாக சதீஷ் முத்துகோபால் எழுதுறாங்க. பூவுலகின் நண்பர்கள் இருக்காங்க, உயிர் பதிப்பகம். இது அத்தனை வேணும் அப்படின்னா காக்கை கூடு அப்படின்ற ஒரு பதிப்பகம் இருக்கு. நீங்க இணையத்தில் இதையெல்லாம் போய் தேடி பாருங்க. பசுமை இலக்கியத்திற்கான அத்தனை திறவுகோள்களும் உங்களுக்கு கிடைக்கும். பசுமை இலக்கியத்தை வாசிங்கள். வகுப்பறையிலும் வெளியிலும் நண்பர்களோட சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை பற்றி கலந்துரையாடுங்கள். மாற்றம் கண்டிப்பாக பிறப்பது உங்களிருந்து தான் பிறக்க போகுது. ஏன்னா நாங்களாம் பாதி கிணறு தாண்டிட்டோம், அடுத்து நீங்கள் தான் இருக்க போகிறீங்க. அடுத்த தலைமுறைக்கு நாம் விட்டு செல்ல போவது மனசில் எழுதிக்கோங்க. காங்கிரீட் காடுகளா, பிளாஸ்டிக் நதிகளா, இல்லை பசுமை நிறைந்த காடுகளும் தண்ணீர் பாய்ந்தோடும் நதிகளா? முடிவு யாருடைய கையில் இருக்கு? யாருடைய கையில்? எங்க கையில்? நம்ம கையில். ஸோ மாற்றத்திற்கு இன்னைக்கு போய் ஒரு நிமிஷம் யோசிச்சு இதனை தேடினாலே கண்டிப்பா இது மாற்றத்திற்கான விதையாக இருக்கும். ஏன்னா இளைய தலைமுறைகள் தான் நம்பிக்கையோட அடையாளம். கண்டிப்பா நீங்க செய்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு செய்வீர்களா? செய்வீர்களா? செய்வீங்கிற நம்பிக்கையோட அற்புதமான வாய்ப்பை வழங்கிய, இன்னும் இதுல நிறைய பேசலாம், சிட்டு வந்துருச்சு 5 நிமிஷம் தான். ஸோ நான் முடிச்சுக்கிட்டா தான் எனக்கான மரியாதை. ஸோ நீங்கள் இதை கொஞ்சம் யோசிங்க. கைதட்டிட்டு அப்படியே நாடி நரம்பெல்லாம் பச்சை நரம்பு ஏற்றிட்டு இந்த நிமிஷத்தோட விட்டுறாதீங்க. ரட்சகன் படத்தில் வர்ற மாதிரி வீட்டில் போங்க, யோசிங்க, தேடுங்க, பேசுங்க. கேள்விகளை இந்த சமுதாயத்தை நோக்கி எங்கு மரம் வெட்டப்படுகிறதோ போய் தடுங்க, கேள்வி கேளுங்க.
பேசுங்க, உங்களால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த மூச்சிறைத்து கொண்டிருக்கக்கூடிய பூமியை காப்பாற்றக்கூடியவர்கள் நீங்கள் தான் என்ற நம்பிக்கையோடு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.